ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் போடுறேங்க. நான் ஃபர்ஸ்ட் போடுற இந்த வீடியோ தப்பு இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. ஏன்னா எனக்கு எப்படி வீடியோ போடணும்னு தெரியாம தான் நான் இவ்வளோ நாள் கேப் விட்டுருந்தேன். தயவு செய்து நான் வீடியோ தப்பா போட்டிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாங்க, ஒரு சில நிறைய எனக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற நண்பர்களுக்கு முக்கியமா நான் சொல்லிக்கிறேன் ஒண்ணு. எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன். எங்க மாமியார் கிட்ட சொல்ற நண்பர்கள் இருக்கிறீங்க, தோழிகள் இருக்கீங்க. நெறைய பேர் ஏதாவது என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. அடுத்தது என்னோட குழந்தைகள்ட்ட சொல்றீங்க. என்னோட குழந்தைகள்ட்ட பேசுறவங்க நீங்க எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் அதுக்கான பதில் நான் சொல்றேன். தயவு செய்து என்னோட குழந்தைகள கேட்க வேண்டாம். எதா இருந்தாலும் எங்க மாமியார் கிட்ட கேட்க வேணாம். எதா இருந்தாலும் டைரக்ட்டா என்கிட்ட பேசுங்க. தைரியம் இருக்கிறவங்க என்கிட்ட பேசுங்க. அப்படி இல்லைன்னா என்னோட குழந்தைகள்ட்ட யாருமே, எங்க மாமியார் கிட்ட யாருமே எதுவுமே கேட்க வேண்டாம். ஏன்னா தேவையில்லாம அவங்க மனசு கஷ்டப்படும். குழந்தைகளுக்கும் ஒண்ணும் தெரியாது. அவங்க பெரியவங்க, வயசானவங்க, அவங்களுக்கும் எதுவும் தெரியாது. சரிங்களா? அப்படி கேட்கறக்கு தைரியம் இருக்கிற நீங்க என்கிட்ட கேளுங்க. நான் பதில் சொல்றேன் கண்டிப்பா. அவங்கள்ட்ட போய் மாமியார் கிட்ட போய் 1க்கு 2ஆ போட்டு குடுக்கறது, என்னோட குழந்தைகள்ட்ட வந்து என்ன கேட்கணும்னு அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாத குழந்தைகள்ட்ட போய் கேட்கறது, அதெல்லாம் தயவு செய்து நிறுத்திக்கோங்க கொஞ்சம். என்னோட விருப்பங்க. நான் வீடியோ போடுறேன்னா அது என்னோட விருப்பம். சரிங்களா? புடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா தள்ளி விட்டுட்டு போயிடுங்க. நான் உங்கள அதெல்லாம் நான் எதுவும் கேட்கல. ஏன் என்னோட வீடியோ பார்க்கல, என்னோட வீடியோக்கு லைக் போடுறீங்களா, நான் எதுவுமே கேட்கல. மெயினா வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக சொல்றேன். கேட்டுக்கிறேங்க உங்ககிட்ட. வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னா, என்னோட வாழ்க்கையில நடக்கிறது உங்க வாழ்க்கையில நடந்ததுன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்காக அந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு 3 நாளா கடை திறக்கல. எப்படின்னு கேக்குறீங்களா? நெறைய நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வீடியோ ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 3 நாளா வந்து நானு கடை திறக்கலங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுவாங்கல்ல ஒரு கதை. அதாவது கல்லடி பட்டாலும் கூட கண்ணடி படக்கூடாது அப்படின்னுவாங்கல்ல. அந்த கண்ணடி தாங்க எனக்கு பட்டுருச்சு. நிஜம் அது வந்து. நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனேன். செக் பண்ணியாச்சு. எல்லா செக்கப் பண்ணிட்டாங்க. ஆனா எந்த மிஸ்டேக்கும் இல்ல. நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒரு வலி, பொறுக்க முடியாத ஒரு வலி. இடுப்பு வலி, பயங்கர இடுப்பு வலி. 2வது பார்த்தீங்கன்னா, முட்டிக்கால் வலி. முட்டிக்கால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து கீழ விழுந்துட்டேங்க. ஒரு சின்ன அடி பட்டுருச்சு. சின்ன அடி இல்ல, பெரிய அடியே பட்டுருச்சு. அது ரொம்ப நாள் வரைக்கும் எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த அடி பட்டு ஒரு ஒரு கால்ல ரத்தம் வந்த கால் சரியாயிடுச்சுங்க. ஆனா ரத்தம் வராத இந்த கால் எனக்கு ரொம்பவுமே தொந்தரவு பண்ணிருச்சு. அத தொந்தரவு பண்ண கால் இப்ப பாத்தீங்கன்னா, அந்த ஜவ்வுக்குள்ள வந்து ஊசி குத்துற மாரி குத்துதுங்க. கால் எடுத்து வைக்க முடியல. பயங்கர வலி. அந்த வலியும் தாண்டி இடுப்பு வலி. எனக்கு அதனால இடுப்பு வலிக்குதா என்னன்னு தெரியல. ஆனா எல்லாருமே என்னங்கிறாங்கன்னா, கண்ணடி தான் பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. எங்க மாமி அரைப்படி மிளகாய்ங்க, வரமிளகாய், அரைப்படி மிளகாய் சுத்தி போட்டுமே ஒரு துளி கூட காந்தல் அடிக்கல. எனக்கு நான் அப்பதான் நம்பினேன். ஏன்னா ஒரு மிளகாய் கொஞ்சம் கருகிச்சுனாவோ தாளிக்கும் போது லேசா கொஞ்சம் அலசைய வச்சுட்டோம்னாவே வந்து பாத்தீங்கன்னா சிம்லயே இருக்கும். ஆனாலும் வந்து உள்ள நிக்க முடியாது. காந்தல் அடிச்சு நெடி ஏறி இருமல் எடுத்து பயங்கர தொந்தரவு பண்ணிடுங்க. ஆனா அரைப்படி மிளகாய் என்னால நம்பவே முடியல. அரைப்படி மிளகாய் போட்டு அந்த இடத்துலயே நிக்கிறோம். புகை வருது, குபுகுபுன்னு புகை வருது. ஆனாலுமே எனக்கு ஒரு வாசனை, ஒரு தும்மல், ஒரு இருமல் எதுவுமே எடுக்கலங்க. ஒரு மிளகா வாசம் கூட அடிக்கல. அப்படின்னா பாத்துக்கோங்களேன். நான் நம்பினேங்க. உண்மையிலேயே கண்ணடிங்கிறது, கண் பார்வைங்கிறது நம்பினேங்க நான். என்னால மறக்கவே முடியல. எனக்கு ஒரே ஆச்சரியம். இது என்னடா இத்தனை மிளகாய் போட்டாங்களே, ஒரு துளி கூட காந்தல் அடிக்கலையே, ஒருவேளை கண் பார்வையா தான் இருக்குமோ? ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், ஊசி போட்டு, டேப்லெட் பார்த்து ஒண்ணுக்கும் கேட்கலங்க. ஆனா சுத்தி போட்டு ஓரளவு கொஞ்சம் இப்ப ரெடியா இருக்கிறேன். ஆனா கண்ணு மோசங்க. கண் பார்வையில நம்ம எப்படியும் தப்பிக்க முடியாது. ஊறப்பட்ட கண். அது என்னையெல்லாம் சொல்லவே வேணாங்க. இப்படின்னு நான் வெளியில வந்துட்டேனா, அப்படி ஒரு பொறாமையிலேயே பாக்குறாங்க. அப்படி ஒண்ணு ஏதோ ஒண்ணு பண்றா, அத பண்றா, இத பண்றா. ஏங்க இந்த பொறாமை? எனக்கு அதுவும் தெரியல. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே ஒவ்வொன்னும் செய்யறாங்க. நான் வந்து இவங்க அத பண்றாங்க, அவங்க அத பண்றாங்க. என்னால எதுவுமே எப்பவுமே கண்டுக்க மாட்டேங்க. ஆனா நான் எத பண்ணாலுங்க, ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு போ முடியல, ஒரு பைக் ஓட்டிட்டு போ முடியல, ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு, ஒரு நல்ல துணி போட்டுட்டு ஒரு கடைக்கு போயிட்டு வர முடியல. கடைக்கு போயிட்டு வரவ்வளோ திங்ஸ் ஒரு பையில வாங்கிட்டு வர முடியல.
அப்படியே வச்ச கண்ணு எடுக்காம குறு 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 குறுன்னு பாக்குறாங்க. பாத்துட்டே தான் இருக்காங்க டெய்லியுமே. அப்படி என்னத்தான் பாப்பாங்க. நம்ம தான் வரோம்னு தெரியுது. ஒருத்தர் வர்றாங்கன்னு தெரிஞ்சாவே தூரத்துல இருந்து பாப்போம். சரி அவங்க வராங்களா? பார்த்தா ஏதாவது நினைச்சுப்பாங்களோங்கிறது கூட நமக்கு மனசுக்குள்ள தோணுது. ஆனா ஒரு சில ஜென்மங்கள்லாம் இருக்குதுங்க. போய் நம்ம ரோடு திரும்பி கிராஸ் பண்ணி மறையிற வரைக்கும் வெச்ச கண்ணு எடுக்காம அப்படியே செராக்ஸ் எடுக்கிற மாரி பாக்குறாங்க. அவங்களுக்கு என்னதான் கிடைக்குதுன்னு தெரியல. எனக்கு இதுல ஒரு இதுன்னா, நேரா கேட்டுறலாமா? ஒருவேளை ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒரு பொண்ணுக்குள்ள ஒரு பொண்ணு எப்படிங்க அப்படி பார்க்க முடியும்? அப்படி பாக்குறாங்க. ஒரு ஆள பார்வைக்கு என்ன அர்த்தம்னே தெரியலங்க. உண்மையிலேயே அந்த கண்ண வந்து நமக்கு பார்க்க முடியல. கொஞ்ச நேரம் அந்த கண்ண பார்த்துட்டோம்னாவே, ஐயோ! இது என்னது இப்படி பாக்குறாங்களே அப்படின்ட்டு போய் பேக்க வைக்கிறோமோ இல்லைங்க, அப்படியே சாஞ்சிரணும். ஒரு வேலை செய்ய முடியாதுங்க. கை, கால் வலி, கொடைச்சல், பயங்கர வலி. அடிச்சா கூட அந்த வலி மாறிடும் போல. அப்படி ஒரு வலிங்க. நெனச்சு கூட பார்க்க முடியல. ஊசி போட்டா கூட ஏன்னு கேட்க மாட்டேங்குதுங்க அந்த வலிக்கு. கண் பார்வைங்கிறது இதுதானோ? அந்த கண் பார்வைனாலதாங்க நான் 3 நாளா கடை திறக்கல. எனக்கு வந்து நெறைய ஃபோன் கால்ஸ், நெறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆ கேட்டே இருக்கிறாங்க. "ஏன் கடை திறக்கல? கடை திறக்கல?" நேரா பார்த்தா கேட்கறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. அந்த மாரி ஒரு நல்ல எண்ணம் கொண்டவங்க கேட்கறாங்க. "ஏன் கடை திறக்கல? என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி. ஒரு சில பேர் தெரிஞ்சவங்க உடம்பு பரவாயில்லையா? சரியாயிருச்சு அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேட்கறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என் மேல நெறைய நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிறேங்க. நான் நல்லா இருக்கணும்னு நெனைக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே, உறவுகள் எல்லாருக்குமே நன்றிங்க. ஆனா நான் வந்து நல்லா இருக்கக்கூடாது, அவ நல்லா இருக்கிறாளா? அப்படின்னு நெனச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த கடவுள் பார்த்துப்பாரு. நம்ம நல்லா வாழக்கூடாதுன்னு நெனைக்கிறவங்களுக்கு அந்த கடவுள் அதுக்கான பனிஷ்மெண்ட் அவங்க குடுக்கட்டும். நம்ம யாரும் கெட்டு போகணும்னு நெனைக்கல. எல்லாரும் நல்லா இருக்கும்னு தான் நாம நெனைக்கிறோங்க. ஒரு சில பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. நான் எப்பவுமே அப்படி இருக்க மாட்டேங்க. அவங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நல்லா இருந்துட்டு போறாங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அப்படித்தான் நெனைப்போம். ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து ஏதோ பண்றாங்கன்னா, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல இருந்து வருவாங்க. அவங்க எத்தன எத்தனை இழந்துட்டு அந்த இடத்துல வந்து நிப்பாங்க. அதெல்லாம் யாரும் நெனைக்கிறது இல்லங்க. அந்த மாரி தயவு செய்து நெனைக்காதீங்க. கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு வரலான்னு தான் பாக்குறோம். நாங்களும் 2 பிள்ளைகள வச்சிருக்கிறோம். ஒருத்தர் வேலைக்கு போய் எப்படிங்க கடன் அடைக்கணும், வீட்டு லோன் போட்டிருக்கிறோம். ஏதோ என்னால முடிஞ்சது ஒரு சின்ன உதவி எங்க வீட்டுக்காரருக்கு செய்யலாம்னு நெனைக்கிறேன். அதையும் சில பேர் கண்லயே வச்சு வச்சு என்னைய வந்து எந்திரிக்காத அளவுக்கு பண்றீங்க. தயவு செய்து உங்க எண்ணத்த மாத்திங்க. உங்க கண் பார்வைய கொஞ்சம் வேற பக்கம் மாத்தி பாருங்க. என் மேல வைக்கிற கண்ண வேற பக்கம் மாத்தி பாருங்க. சரிங்களா? இங்க எனக்கு பக்கத்துல இருந்துட்டு என்னைய சொல்லிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நண்பர்கள்னு சொல்லக்கூடாதுங்க அவங்கெல்லாம். ராட்சசிங்க. ராட்சசிங்கன்னு சொன்னாதான் எங்களுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். அவங்கெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கோங்க. தயவு செய்து உங்க பொண்ணா, உங்க பிள்ளைகளா, உங்க பையனா, உங்க கூட பொறந்தவங்களா அந்த மாரி நெனச்சுக்கோங்க. ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு கஷ்டப்பட்டுதாங்க நல்லா முன்னுக்கு வருவாங்க. எதுவுமே பண்ணாம தானா எதுவுமே கிடைச்சிராது. ஒண்ணு திருடிட்டு வரணும், இல்ல தாத்தா, பாட்டி பரம்பரை சொத்து இருக்கணும். எதுவுமே இல்லாம நம்மளே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரவங்களுக்கு தெரியுங்க. அவங்க எப்படி முன்னுக்கு வருவாங்கங்கிறது. ஆரம்பத்திலேயே இத்தனை அடியாங்கிற மாரி இருக்குதுங்க. அதனாலதான் நான் வீடியோ போடல. 2, 3 நாளாவே பாத்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்ஸ் கூட எடுக்க முடியலங்க என்னால. ஓகேங்க. விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னா, என்னோட வாழ்க்கையில நடக்கிறது உங்க வாழ்க்கையில நடந்ததுன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையில அனுபவத்துல நடந்திருந்ததுன்னா லைக் பண்ணி ஒரு கமெண்ட் சொல்லிடுங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா என்னைய மன்னிச்சிடுங்க. தொடர்ந்து வீடியோவ பாருங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அனைவருக்கும் நன்றி. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஓகே பாய்.